கோபி நம்ம பண்ண விளாக்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகி அவங்களும் விளாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம் தானே. நம்ம இன்ஸ்பிரேஷனா இருக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷமே இருக்கு. அது மட்டும் இல்ல, நேற்று ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்தது நம்ம விளாக்ல. அப்படியா? என்னன்னா ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டாரு. சரி. 2 நாள் சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இடையில அவர் ஸ்ட்ரெஸ்ல ரொம்ப அதிகமா இருந்தனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக அங்க இருக்க டாக்டர்ஸ்லாம் நம்ம விளாக போட்டு காட்டியிருக்காங்க. செத்துட்டாரா? அதெல்லாம் பேசக்கூடாது. உடனே தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நம்ம அயன்மேன் இருக்கார்ல எண்டு கேம்ல, செத்து போனார். ஆமா, செத்து போயிட்டார் எண்டு கேம்ல. நல்லடக்கத்துக்கு வந்துட்டு நம்ம வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணி தான் நாடகமே பண்ணாங்க. வேற லெவல்ப்பா. இதை கேள்விப்பட்டோன்னு எனக்கு ரொம்ப செம்ம. நம்ம பேசாம போயிருந்துருக்கலாம். இந்த நீ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன்ல, என்னது லாக் நம்மளை பார்த்துட்டு. ஆமா, இந்த விஷயம் அவருக்கு எப்படி தெரியும் தெரியல. கோத்தம் சிட்டிலேருந்து பேட்மேன் ஒரே கால். நானும் கோத்தம் சிட்டி ஒரு ரவுண்டு போகலான்னு கேட்டுக்கிட்டே. நான் வேற மார்வல் ஃபேனு, அவர் கூட போய் அலைனா ஒர்க் பண்ணணுமா? சரி பரவாயில்ல. அவர் ரொம்ப நாள் என்கிட்ட பார்க்கும்போதெல்லாம் கேட்பாரு, மார்வலுக்கே சப்போர்ட் பண்றீங்க தெரியல என்ன சொல்றதுன்னு. சரி ஒரு தடவை போயிட்டு வந்துருவோம். கோத்தம் சிட்டி தானே, நம்ம இங்க இருந்து நம்ம கார்ல போயிடுவோம். அங்க போயிட்டு வேணா அங்க போய் அவர் கார்ல போயிட்டு விளாக் பண்ணலாம். அது கொஞ்சம் டிஃபரெண்டாகவும் இருக்கும், மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அடுத்த வாரம் ஒரு பெரிய ட்ரிப் ஒன்று இருக்கு. எங்க? நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேல வந்த ஏலியன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் நேட்டிவ் பிளானட்டுக்கு எப்படியோ ரீச் ஆயிட்டாங்க போல, கஷ்டப்பட்டு தேடி போய் ரீச் ஆயிட்டாங்க போல இருக்கு. அதனால இப்ப நம்மளால பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. லாஸ்ட் டைம் வந்து எப்படி நல்லா வெல் ரீச்டான்னு சொல்லிட்டு நம்ம லிங்கை வேற ஷேர் பண்ணியிருந்தேன், விளாகோட லிங்க். எல்லாரும் அங்க பாக்குறாங்க, கேட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட், பயங்கர ஹாப்பி. நீங்க வந்து எங்க பிளானட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் மெசேஜ் வந்திருக்கு. எப்படியாவது இப்போ நம்ம அங்கே போகணும். எப்படி எலான் மஸ்கிட்ட கேட்டு போகுமா இல்லைன்னா வேற ஏதாவது வழி இருக்கா? இல்லை, எலான் மஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் இருக்கு, ப்ளஸ் வந்து அவர் டைம் வேற டிலே பண்ணுறாரு. ஆமாம், அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கூப்பிடுவோம், போர்ட்டலை ஓப்பன் பண்ணி டக்குன்னு போயிட்டு டக்குன்னு பேசிடுறியா? ரிமோட் எடுத்து கால் பண்ணி பேசி. ஓகே. ஹலோ. ஆமாம் சார், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தானே? ஆமாம். என்னென்ன டீட்டெயில் வேணும் கேட்டுக்கோ. ஓகே, நான் அட்ரஸ் இதெல்லாமே வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நான் சொல்கிற டைமுக்கு அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நான் சொல்கிற இடத்துக்கு டெஸ்டினேஷன் போட்டு போர்ட்டல் அங்கே ஓப்பன் பண்ணிவிடுங்க. வேலையை முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது சொல்கிறேன். நீங்கள் அப்போ போர்ட்டல் ஓப்பன் பண்ணிங்கன்னா திரும்ப நான் இடத்துக்கு வந்துடுவேன். டவர் கிடைக்காம போயிட போது குறிப்பிட. இல்லை, இது ரிமோட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கே இருந்தாலும் ரீச் ஆகிடும். ஆமாம், ஓகே. சரி ஓகே சார், வச்சிடுறேன். அப்புறம் போன தடவை ஒரு தப்பு பண்ணிட்டோம். லாஸ்ட் டைம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இதை வான் பண்ணி தான் என்ன சொன்னார். போன தடவை போன போர்ட்டலில் கரெக்டாக மூடாம வந்துட்டோம். ஆமாம், போர்ட்டல் மூடான்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து. இதில் இன்னொரு தப்பு வேறு பண்ணிட்டான். அவர்கிட்ட அட்ரஸ் தப்பாக கொடுத்ததுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, பிசி காலத்தில் போய் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாரு முன்னாடி. அங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் ஓடி வந்தோம்ல, சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு ஓடி வந்தப்போ போர்ட்டலில் சரியாக மூடாமல் போயிட்டோம். அதனால் அங்கே இருந்த டைனோசர்லாம் கொஞ்சம் ஒரு 10-20 டைனோசர் உள்ள வேறு வந்துருச்சு. ஆமாம், மறந்தே போயிட்டேன். நான் ஒன்று சொல்ல மாட்டேன், டீரெக்ஸ்லாம் திரும்ப பிடிச்சி தள்ளுறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டோம். அதனால இந்த தடவை போர்ட்டெல்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரேஞ்ச் வந்துட்டு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. மறந்துடாம பண்ணிடணும். ஓகே, டைம் ஆச்சு. மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆள் வந்துருவாங்க, அவங்களாம் கூட்டு போனால் நல்லா இருக்காது. சரி, அப்போ நம்மளே போயிடுவோம். இன்னொரு 1/2 hourல ரீச் ஆயிடலாம். கிளம்பணும்னா கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. கேட்கும் போதே காண்டாவதில்லை. இப்படி தான் அவங்கவுங்க தற்பெருமையை பேசி யூடியூப்ல போட்டுட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக. ஸோ அதை ஸ்பூஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ட்ரை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.